புது இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகலாம், புது டெவலப்மெண்ட் பண்ணலாம். அப்படின்னா இன்றைக்கி ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியோட இது வந்து தேடல் ஏதாவது புதுசாக ஒன்று பண்ணணும். எல்லோரும் பண்ணுறது பண்ணக்கூடாது. செமிகண்டக்டருங்கிறது நம்ம இது வரைக்கும் கோயம்புத்தூரில் இல்லை, தமிழ்நாட்டிலே எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இங்கே நடக்குதுங்கிற போது அந்த வாய்ப்பை நம்ம கோயம்புத்தூர் யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் என்னோடய கருத்து. தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கையில் வெள்ளலூரை அகழ்வாய்வு 8 இடங்கள் தமிழ்நாட்டில் அறிவிச்சிருக்காங்க. அதில் ஒன்றாக அறிவித்திருப்பது வரவேற்புக்குரியது. ஏனென்றால் பொதுவாக தமிழ்நாட்டு வரலாறு கூறும் பொழுது சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என்று சொல்லும் பொழுது கொங்கு நாட்டு வரலாறு பெரிய அளவில் பதிவு செய்யப்படுவதில்லை. அறிவியல் பூர்வமான ஆதாரங்களும் கிடைப்பதில்லை. அந்த வகையில் அரசே முன்னின்று இந்த திட்டத்தை அறிவித்திருப்பது வரவேற்புக்கும் பாராட்டுக்கும் உரியது. பொதுமக்களுக்கான அறிவிப்புகள் நிறைய இருக்குது. பெண்களுக்கான சொத்துக்கு வந்துட்டு 1% தான் வரின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ஸு. அது வந்து வரவேற்கத்தக்கது. ஏன்னா நிறைய பெண்கள் வந்து சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வரவேற்கத்தக்கதும் இருக்குது. ஆனால் தொழில் சம்மந்தமாக ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லி. வணக்கம். சுருளிவேல், தமிழ்நாடு சிறு குறு தொழில்கள் சங்க துணைத் தலைவருங்க. தமிழ்நாடு பட்ஜெட்டில் நாங்கள் கேட்டது வந்து நிறைய கேட்டிருந்தோம். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது வந்துட்டு கோவைக்குன்னு வந்துட்டு மோட்டர் பம்புக்கு ஒரு திறனாய்வு மையம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் மேற்கு தொடர்ச்சியில் மேற்கு புறவழிச்சாலையை வந்துட்டு உடனடியாக சீக்கிரம் கொண்டு இருக்க வேண்டி நிறைய நிதி ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய கம்மியாக தான் இருக்குது. ஒன்றும் மானியங்கள்லாம் நாங்கள் கேட்டோம். சென்ற வருட மானியங்கள் இன்னும் கொடுக்காமல் இருக்கிறாங்க. கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம், இன்னும் கொடுக்கல. அது சீக்கிரம் வந்துச்சுன்னா பரவாயில்ல. அதுபோக எங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்குன்னு சொல்லி வேறு எதுவுமே அவ்வளோ கொடுக்கல. நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம். நிறைய இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு நிறைய கொடுப்பாங்க, மாவட்டந்தோறும் ஒரு குறுந்தொழில்பேட்டை அமைக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். அது வரும்னு எதிர்பார்த்தோம். அது ஏதாவது அறிவிப்பு வரும்னு பார்த்தா அது வரல. இது மாதிரி நிறைய எதிர்பார்த்துருக்கோம் நிறைய. ஆனால் பொதுமக்களுக்கான அறிவிப்புகள் நிறைய இருக்குது. பெண்களுக்கான சொத்துக்கு வந்துட்டு 1% தான் வரின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ஸு. அது வந்து வரவேற்கத்தக்கது. ஏன்னா நிறைய பெண்கள் வந்து சொத்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வரவேற்கத்தக்கதும் இருக்குது. ஆனால் தொழில் சம்மந்தமாக ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லி. நாங்கள் எதிர்பார்த்து வந்துட்டு இவங்க வந்து நிறைய கொடுக்காமல் இருக்கிறாங்க. அதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அப்புறம் சிறு குறு தொழில்களுக்கு ஒரு வாரியம், தனியாக வாரியம் வேணும், தனி அமைச்சகம் வேணும். தனி அமைச்சகம் இருந்தாலுமே தனி வாரியம் இருந்தால் தான் இங்கே இருக்கிற எங்களோட பிரச்சனைகளுக்கெல்லாம் தெரியும். இது வந்துட்டு மொத்தமாக எம்எஸ்எம்இக்குன்னு இருக்குது. சிறு குறு நடுத்தர தொழில்களுக்குன்னு சேர்த்து ஒரு அமைச்சகம் தான் இருக்குது. சிறு குறு தொழில்களுக்கு மொத்தம் தனியாக வாரியம் வேணும்னு கேட்டிருக்கோம். அது இன்னும் கொடுக்கல. கொடுத்தாங்கன்னா தான் எங்களுக்குன்னு தனியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது சால்வ் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தது தாங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரணுங்க சார். நிறைய வரணும்னா இங்கே வந்து ஒரு முதலீட்டு இது நடத்தணும்னு சொல்லி ஒரு மீட்டிங் நடத்தணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். உலக தமிழ் இது முதலீட்டு இது நடத்துறதுக்கு கேட்டிருக்கிறோம். அது வந்து நடத்தும்போது கோயம்புத்தூரில் நடத்துனாங்கன்னா பெரிய தொழில்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். அது வந்ததுன்னா அடுத்த தடவை வரும்போது உலக முதலீட்டாளர் மாநாடு இங்கே கோயம்புத்தூர் நடத்துனாங்கன்னா உபயோகரமாக இருக்கும். அப்போ நிறைய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லுங்கள். பொதுவாக வந்து பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பட்ஜெட்டு. இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். இன்னும் நிறைய கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். மின்சார கட்டணம் குறைக்கவே இல்லைங்க. மின்சார கட்டணம் ஏற்றிட்டு தான் இருக்கிறாங்க. வருஷம் 6% அதையே நிறுத்தி வைக்க சொன்னோம், அதுவும் நிறுத்தலை. மின்சார கட்டணங்கள் எதுவுமே குறையவே இல்லை, ஜாஸ்தியாகி தான் இருக்குது. அதே மாதிரி 3A 3B வந்துட்டு நாங்கள் கொடுத்தா தான் மாத்திரன்னு சொல்லியிருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்காக மாறாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் திருப்பி அது கேட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் பழைய பிரச்சனைகள் அது இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. நிலை கட்டணங்களுக்கு தான் இப்போ ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு போகிறாங்க. கொண்டுட்டாங்கன்னா மாதத்துக்காக வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. வந்துட்டாங்கன்னா அந்த நிலை கட்டணம் திருப்பி வந்துடும் தான் எதிர்பார்க்குறோம். கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. இன்னும் அது எடுத்துறோன்னு சொல்லி கேட்டுட்ருக்குறோம். குறுந்தொழில்கள் மாத்திரம் வந்து நாங்கள் கேட்டது என்னென்னா சோலார் மூலமாக என்ன மின் உற்பத்தி நடந்தாலும் அதுக்கு வந்துட்டு மானியங்கள் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். அது வந்துட்டு இவங்க அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது சார்ஜ் இல்லாமல் எங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்கணும், ஃப்ரீயாகவே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்குறோம். அப்போ தான் நிறைய சோலார் வரும்போது நிறைய உங்களுக்கு இவங்க கரண்ட் வெளியில் வாங்குறது கம்மியாகிடும். அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கும் உபயோகரமாக இருக்குன்னு பார்க்குறாங்க. சார் எம்எஸ்எம்இங்கும் போது இப்போது எல்லோரும் எம்எஸ்எம்இக்குள்ள வந்துட்டாங்க. பெட்டி கடையிலேருந்து எந்த சிறு குறு தொழில்கள்லாம் எல்லாம் மகளிர் சுய உதவி குழு கூட மறுக்கொண்டு கூட எம்எஸ்எம்இ கொண்டு வந்துட்டாங்க. அதனால் எவ்வளோ தூரம் வருதுங்கிறது இனிமேல் பார்த்தா தான் தெரியும். 2.5 லட்சம் கோடி வங்கி கடனுக்கு அவங்க சிபாரிசு தான் பண்ண முடியும் இல்லையா, அவங்க கடன் கொடுக்கறது இல்லை, சிபாரிசு தான் கொடுக்க போகிறாங்க. அதை வந்து இங்கே வந்து கலெக்டரேட்டில் வச்சு தான் அது பணம் வர்றாங்க. பண்ணும்போது எத்தனை பேர்த்துக்கு வருது அப்படிங்கிறது பின்னாடி பார்த்தா தான் தெரியும். குறுந்தொழில்களுக்குன்னு தனியாக ஒரு கடன் கொடுக்கணும், மைக்ரோக்குன்னு கொடுக்கணுன்னு தான் எதிர்பார்ப்பாங்க. வணக்கம், நான் கார்த்திகேயன், பிரசிடென்ட் கொடிஷா. இன்றைக்கி வந்து நம்ம தமிழக பட்ஜெட் வந்து இன்றைக்கி ஃபினான்ஸ் மினிஸ்டர் சப்மிட் பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள் வந்து இதில் ஒரு பெரிய மேஜர் விஷயம் என்னென்னா மேனுஃபேக்சரிங்க்கு நல்ல பூஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்களுக்கு வந்து
கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் அது தரேன்னு சொல்லியிருக்காங்க மோட்டார்ஸ் அண்ட் பம்ப்ஸுக்காக. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது வந்து 2 செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியல் பார்க் தரோன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து சூலூர்லேயும் ஒன்று வந்து பல்லடத்துலேயும், ஒவ்வொன்று 100 ஏக்கரால். ஸோ செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங்க்கு இங்கே வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிறதே வந்து இப்போது ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டர் யூஎஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் கோயம்புத்தூரில் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கான மேனுஃபேக்சரிங் பாசிபிலிட்டி இருக்குங்கிறதே அப்போ தான் நமக்கு தெரிய வந்தது, புதுசாக இருந்தது. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷிப் பில்டிங்க்காக வந்து ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம அவர் சொல்கிற போதே சொல்லியிருக்காரு, அந்த காலத்துலேயே நம்ம வந்து கப்பல் அமைப்பதில் வந்து நம்ம நல்ல ஒரு பூஸ்டாக இருந்திருக்கோம். இப்போ ஷிப் ஃபேப்ரிகேஷனும் ஷிப் இன்ஜின் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து ஸ்டடி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸும் இன்னும் வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து வந்துச்சுன்னா மேபி அது தூத்துக்குடி அந்த மாதிரி இடங்களில் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றி ஒரு பேஸ்லைன் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் நம்மளோட தமிழ்நாட்டோட பேக் போனுங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து இந்த பட்ஜெட்டில் தெரியுது. இப்போது இன்னொரு விஷயம் எங்ககிட்ட சொல்லியிருந்தது, இந்த பட்ஜெட்டில் நான் படித்தது வந்து இன்டகிரேட்டட் ரெனியூபிள் எனர்ஜி பாலிசின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எங்களுக்கு எதிர்பார்த்த ரூஃப்டாப் சோலார் அண்டு ஃப்ளோர் மவுண்டட் சோலாருக்கான சப்சிடி 25% கேட்டிருந்தோம். அதில் பாலிசியில் ஆட் ஆகிருக்கா இல்லை க்ரீன் பாலிசி, அவங்க அது ஹெட்டிங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா க்ரீன் பாலிசின்னு தான் சொல்லியிருக்காங்க. மேபி அந்த பாலிசியிலே அதை அவங்க இன்டகிரேட்டட்னு சொல்கிற போது எக்ஸிஸ்டிங் பாலிசியும் வந்து சேஞ்ச் பண்ணி அமைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்மளோட இந்த ரூஃப்டாப் சோலாரோட மானியம் அதில் ஆட் ஆகிருக்கா இல்லையாங்கிறது வந்து அன்கிளியராக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அவங்க. ஸோ இது ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரீஸோட சஸ்டெயினன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளோட இன்க்ரீஸிங் காஸ்ட் ஆஃப் பவருக்கு வந்து ஒரு ரூஃப்டாப் சோலாரோட மானியம் வந்து 25% கொடுத்துட்டோம்னா இண்டஸ்ட்ரீஸ் அவங்கவுங்களே எம்எஸ்எம்இஸ் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ கவர்மெண்ட் அதுக்கு ஏன்னா 21,178 crores அலாட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது 2030க்கான பாத் டு அந்த டபுள் ஆகும் அப்படிங்கிறங்காட்டி அந்த இது சொல்லியிருக்காங்க. பவர் ரிக்குவயர்மெண்ட் டபுள் ஆகிறதுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறக்காக பண்ணியிருக்கோங்கிறாங்க. அது டீட்டெயில்டாக படித்து பார்க்கணும். நெக்ஸ்ட் அந்த பாலிசியில் நமக்கு எம்எஸ்எம்இக்கு சப்போர்ட் ஆகிற இந்த சப்சிடி இருக்கா இல்லையாங்கிறது இன்னும் கிளியராக இல்லை. அதை நம்ம செக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஸ்டார்ட் அப்ஸுக்கு வந்து 20 crores அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து 10,000 ஸ்டார்ட் அப் இருக்குன்னா கோயம்புத்தூர்லேயே ஒரு 4,000 ஸ்டார்ட் அப் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ 20 crores அலாட்மெண்ட் அந்த ஃபண்டு வந்து ஒரு பெரிய விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு வந்து ஒரு 10 crores ஒரு ஃபண்டு ஒன்று அலாட் பண்ணியிருக்காங்க. 1,00,000 யூத் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க, ஸ்கில்லிங் அந்த இதுக்கெல்லாம். அண்டு ஓவராலாக எங்களோட கணக்கு வந்து என்னென்னா மேனுஃபேக்சரிங் பூஸ்ட் நல்லா இருக்குது. அண்டு 1 trillion எக்கனாமிக்கு கோயம்புத்தூரோட கான்ட்ரிபியூஷன் இன்னும் அதிகமாக இருக்குங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பு. நாங்கள் வந்து ஒரு 3-4 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் எக்ஸ்ட்ராவாக கேட்டிருந்தோம். அது வந்து மேபி கோயம்புத்தூரில் இன்னும் அவங்க கொடுக்கல. 9 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் இம்ப்ரூவ் ஆக ஆக நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் அண்ட் 1 trillion எக்கனாமி அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியராக இருக்கும். வேலைவாய்ப்பு வந்து என்னென்னா நியூ ஃப்ரெஷ் என்டர்பிரனர்ஸ் வராங்க இல்லைங்களா, அவங்க வந்து யாருன்னா ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிலேருந்து வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பொட்டன்ஷியலாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து மேபி அவங்களால வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எவ்வளோ பேர் போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து நியூ கான்செப்ட். ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டர் வந்து யூஎஸ் போய் அங்கே ஒரு 500 crore MOU பண்ணிட்டு வர வரைக்குமே நமக்கு தெரியாது கோயம்புத்தூரில் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இங்கே பண்ணலாங்கிற ஒரு எக்கோசிஸ்டமுக்கு செட் பண்ணலாங்கிற ஒரு பேக்ரவுண்டு, அதாவது அதுக்கு வேணுங்கிற ரா மெட்டீரியலு, அதுக்கு வேணுங்கிற ஸ்கில்டு பவர்லாம் இருக்குங்கிறத வந்து பண்ணியிருக்காங்க. நான் அந்த ஒரு இண்டஸ்ட்ரி பீப்புள் கூட நான் ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னாடி பேசினேன். அவங்க வந்து சார் இங்கே நல்லா இருக்குது அப்படின்னு தான் அவங்க ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அப்போ தான் எனக்கே தெரிய வந்து கோயம்புத்தூரில் செமிகண்டக்டர் ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்னு. ஸோ இப்போ 100 ஏக்கர் போடுறாங்கன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரியோட சைஸ் செக் பண்ணி பாருங்கள். அதாவது பல்லடத்தில் ஒரு 100, சூலூர் ஒரு 100ங்கிற போது அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ரா மெட்டீரியல்ஸு, அதுக்கான மேன் பவர். ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் அவ்வளோ காலேஜஸ் இருக்குது. அங்கேருந்து வர்றவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு இருக்குது. புது இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகலாம்.
புது டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியோட இது வந்து தேடல் ஏதாவது புதுசாக ஒன்று பண்ணணும். எல்லோரும் பண்ணுறது பண்ணக்கூடாது. செமிகண்டக்டருங்கிறது நம்ம இது வரைக்கும் கோயம்புத்தூரில் இல்லை, தமிழ்நாட்டிலே எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இங்கே நடக்குதுங்கிற போது அந்த வாய்ப்பை நம்ம கோயம்புத்தூர் யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் என்னோடய கருத்து. நான் வந்து குறைப்புங்கிறத வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன். நாங்கள் சொல்லியிருந்த ரூஃப்டாப் வந்து அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு 40% MSMEs வந்து பெனிஃபிட் ஆகிருக்கும். யாராருக்கிட்டலாம் சொந்தமாக கட்டடம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து மேல்கூரை அமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த பாலிசியில் 25% சப்சிடி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பூஸ்ட் பண்ணியிருக்கும். அண்ட் அவங்களோட இப்போது நீங்கள் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 6% ஆவரேஜாக பவர் காஸ்ட் ஏறுது. அப்போது ஒரு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 7 வருஷத்தில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரூஃப்டாப் சோலாருக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 7 வருஷத்தில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஏன்னா அதோட பலன் வந்து 25 வருஷத்துக்கு நீங்கள் அனுபவிச்சுக்கலாம். அதோட சைக்கிள், அதாவது லைஃப் சைக்கிள் ஆஃப் சோலார் பேனல் வந்து 25 இயர்ஸ். ஸோ நீங்கள் 7 இயர்ஸில் வந்து உங்களுக்கு வர்ற ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே சேவிங்காக இருந்திருக்கும். எஸ், என்னோட எதிர்பார்ப்பு வந்து இந்த பாலிசிலேயே இன்னும் இருக்குது. இந்த புதுசாக இன்டகிரேட்டட் பாலிசிலேயே அது வந்து இருக்குன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். மேபி அது கவர்மெண்ட்டோட பட்ஜெட் அலோகேஷன், கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சருக்கா அப்படியாகவும் இருந்திருக்கலாம் அந்த பாலிசியில். நமக்கு அப்போது வந்து அட்லீஸ்ட் வர்ற காலங்களில் நமக்கு வந்து ரெனியூபிள் எனர்ஜிக்கு போகிறவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்கணும். அண்டு இதில் இன்னொரு செக்டார் ஒன்று புதுசாக வரப்போகுது. என்னென்னா பேட்ரி ஸ்டோரேஜ், பேட்ரி மேனுஃபேக்சரிங் வந்து கோயம்புத்தூர் மாதிரி இடங்களில் வந்து இன்னும் நிறையா வரக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு புது செக்டார் இன்னொன்று ஓப்பன் ஆகிருக்கு. ஏன்னா அதுக்கான பாலிசியும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டோரேஜ் பேட்ரி பேஸ் பண்ணி சோலார்லேருந்து ஸ்டோரேஜ் பேட்ரி பண்ணலாங்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே லோக்கலில் மேனுஃபேக்சர் பண்ணால் மட்டும்தான் அதோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக முடியும். நீங்கள் சோலார் மூலியமாக எடுக்கிற காஸ்ட்டும் சரி, பேட்டரியோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டும் கம்மியாகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பூஸ்ட்டாக இருக்குது. மேபி நம்ம பவர் காஸ்ட் இன்க்ரீஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பேட்ரி ஸ்டோரேஜ் இது மாதிரிலாம் வச்சு ரூஃப்டாப் சோலார் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி பண்ணுற போது லாங்கர் டைமில் தான் அது வந்து எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மேபி ரிலீஃப் வராமல் இருந்திருக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போது 10,740 கோடி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதாவது அலாட்டுன்னு சொல்லக்கூடாது, அவங்க வந்து மத்திய அரசுக்கிட்ட வந்து டிபிஆர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்னென்னா, சிஎம்ஆர் சென்னையில் அவர் எம்டி சொன்னது வந்து என்னென்னா, சிதிக் சார் இந்த மாதிரி இந்த இயரில் வந்து நாங்கள் மெட்ரோ இயர் எண்ட் 2025 இயர் எண்டில் வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருவோம், அதுக்குள்ளே அங்கேருந்து ஃபண்ட் அலோகேஷன் ஆகி வந்துடும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ் ஆயிருங்கிற கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இது ஒரு மேட்ரு ஆஃப் டைம் தான் ஆரம்பிக்கிறதுக்கு. ஏன்னா சீக்கிரமாக ஆரம்பித்தா நமக்கு சீக்கிரமாக ஃப்ளோ ஆஃப் அந்த எப்படி சொல்கிறது, இன்டர்னலாக வந்து நம்ம சிட்டிக்குள்ளே மூவ்மெண்ட்ஸ் வந்து ஈஸியராக இருக்கும். அதுக்குள்ளே அவனாசி ரோட் ஃப்ளைஓவரும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் அந்த கன்ஜஷன் வந்து கம்மியாகும். மெட்ரோ வந்து அதுக்குள்ளே நமக்கு ஒரு 4-5 இயர்ஸோட சிட்டியோட மூமெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். 5 இயர்ஸ் கழிச்சு அது மெட்ரோ வந்ததுக்கப்புறம் இப்போ பக்கமாக இருக்கும் இல்லைங்களா. நம்ம 2 இடம் சொல்லியிருக்காங்க, ஆலியார் ஒன்று, இன்னொன்று சொல்லியிருக்காங்க, 1100 மெகாவாட் சொல்லியிருக்காங்க. ரிவர்ஸ் பம்ப் வந்து எப்படின்னா, நான் கேட்ட வரைக்கும் நீங்கள் டே டைமில் வந்து சோலார் யூஸ் பண்ணி அந்த மோட்டார்ஸ் ரன் பண்ணி ரிவர்ஸில் மேலே திருப்பியும் பம்ப் பண்ணுறதா தான் அவங்க ஒரு பிளானில் வச்சுருந்தாங்க நான் கேட்ட வரைக்கும். ஸோ அது வந்து என்னென்னா, உங்களுக்கு எஃபிஷியன்சி ஆஃப் அந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் ஐடில் பவர் ஸ்டேஷனை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அதனால் ஒன்றுமே லாஸ் இல்லை. வர்ற பவர் வந்து இட்ஸ் அ கெயின் டு த ஸ்டேட். நீங்கள் இந்த மாதிரி எனக்கு ஒரு தடவை நான் இதை பற்றி மினிஸ்டரோட பேசின போது சொன்னார், 20 ஸ்டேஷன்ஸ் இந்த மாதிரி போடலான்ட்டு இருக்கோம். இந்த ரிவர்ஸ் பம்ப்டு ஐடில் பவர் ஸ்டேஷன்ஸுன்னு இது சொல்கிறாங்க, பம்ப்டு ஸ்டோரேஜுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதே தான், 2 ஒன்று தான். ஸோ என்னென்னா, இது வந்து இப்போ ஒரு 1100, 1800 2 ஸ்டேஷன்ஸ் போடுறாங்க. இது வந்து ஒரிஜினலி வந்து 14,000 மெகாவாட்டுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் அதுக்கான பட்ஜெட் வந்து 1800க்கு ஒன்று, 1100க்கு ஒன்று சொல்லியிருக்காங்க. அண்ட் ரூஃப் டாப்புன்னு சொல்ல முடியாது, ரூஃப் சோலாருக்கும் வந்து 8,000 மெகாவாட்டுக்கு டார்கெட் வச்சுருந்தாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஸோ இது வந்து நல்லா தான் வருங்க கண்டிப்பாக. ஏன்னா காஸ்ட் ஆஃப் ஐடில் ஸ்டேஷன்லேருந்து எடுக்கிறது தான் இருக்கிறதுலே லோயஸ்ட் பவர் ஜென்ரேஷனில் முதல்ல இருந்தே. அது வந்து என்னென்னா, இந்த சீஸ்னலாக இருந்தது, இப்போ வந்து அதை நீங்கள் பம்ப் பண்ணி பண்ணுற போது அதை வந்து சீஸ்னல் இல்லாமல்
அதே மாதிரி ஆஃப் பீக் இல்லாமல் அது எல்லாமே உங்களுக்கு அந்த பீக்காஸ் எல்லாம் அது ஹோல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓவராலாக பட்ஜெட் வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா ஏமாற்றமும் இல்லை, வரவேற்கிறோம். அதுதான் எங்களோட ஓவரால் கருத்து பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கையில் வெள்ளலூரை அகழ்வாய்வு 8 இடங்கள் தமிழ்நாட்டில் அறிவிச்சிருக்காங்க. அதில் ஒன்றாக அறிவித்திருப்பது வரவேற்புக்குரியது. ஏனென்றால் பொதுவாக தமிழ்நாட்டு வரலாறு கூறும் பொழுது சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என்று சொல்லும் பொழுது கொங்கு நாட்டு வரலாறு பெரிய அளவில் பதிவு செய்யப்படுவதில்லை, அறிவியல் பூர்வமான ஆதாரங்களும் கிடைப்பதில்லை. அந்த வகையில் அரசே முன்னின்று இந்த திட்டத்தை அறிவித்திருப்பது வரவேற்புக்கும் பாராட்டுக்கும் உரியது. அந்த அளவுக்கு அது ஒரு பெருமைக்குரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தொல்லியல் தலமாகும். ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே சர்வதேச வணிகம், அதாவது ரோமானியர்களுடன் தமிழர்கள் இங்கே வணிகம் நடத்திய வழி, அதாவது மேற்கு கடற்கரையும் கிழக்கு கடற்கரையும் இணைக்கின்ற ஒரு வணிக பெருவழியானது இந்த வெள்ளலூர் வழியாக சென்றிருக்கிறது. அதற்கு ஆதாரமாக பல சான்றுகள், தொல்லியல் சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக ரோமானிய நாணயங்கள், இந்தியாவிலே அதிக அளவு நாணயங்கள் கிடைத்தது கொங்கு நாட்டில் கரூர், பொள்ளாச்சி, சூலூர், வெள்ளலூர் என்று கிடைத்திருந்தாலும் குவியலாக அதிக அளவில் கிடைத்து பதிவு செய்யப்பட்ட இடம் வெள்ளலூர் ஆகும். இது 19ஆம் நூற்றாண்டில் 1842லேயே ஒரு முறை பதிவு செய்யப்பட்டுள்ளது. 20ஆம் நூற்றாண்டில் 1931லும் குவியலாக கிடைத்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுபோக தனிநபர் நாணயங்களும் கிடைத்திருக்கின்றன. அந்த வகையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அகஸ்டஸ் சீசர் காலத்தில் தொடங்கி கேலிகுலா மன்னன் காலம் வரை ஒரு 100-150 ஆண்டு காலத்துக்கான நாணயங்கள், ரோமானிய நாணயங்கள், வெள்ளி, தங்க நாணயங்கள் இங்கே கிடைத்து பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது போக அரசாங்கத்தின் கைக்கு வராமல் எடுத்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு சென்ற நாணயங்களும் இருக்கலாம். அந்த வகையில் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த பெரிய தலமாக இருக்கிறது. இது அல்லாமல் முதுமக்கள் தாலி போன்றவையும் அங்கே கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவையெல்லாம் அங்கே ஒரு மிகப்பெரிய பழங்கால நாகரிகம் இருந்தது என்பதற்கு சான்றாக இருக்கிறது. அதைக்கு வலுவூட்டும் வகையில் இன்னும் ஆதாரபூர்வமாக தொல்லியல் சான்றுகளை எடுக்கும் வகையில் அகழ்வாய்வுக்கு இங்கே ஆணையிட்டிருப்பது மிகவும் பாராட்டுக்கும் வரவேற்புக்கும் உரியதாகும்.